இன்னைக்கு ஒரு மதியான டைம்ல நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். மற்ற கடைகளை விட இது ரொம்ப பெட்டரான கடை எனக்கு தெரிஞ்சு. வீட்டு சமையல் போல நல்லபடியா நல்ல ஒரு திருப்தியா இருக்கு. குழம்பு சாம்பார் 50 ரூபாய்க்கு வந்து இந்த அளவுக்கு தரமா கொடுத்துட்டு டேஸ்டும் கொடுக்குறாங்க. வாழை இலையில கொடுத்துட்டு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு ஒரு மதியான டைம்ல நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ அண்ணா நகர் தான் இருக்கோம். அண்ணா நகர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி முகப்பேர் பக்கம் வந்திருக்கேன். முகப்பேர்ல எங்கன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் ஸ்நாக்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்க பார்வதி அக்கா கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுக்குறாங்க. 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கம்மியான குழம்புலாம் இல்லைங்க, நிறைய குழம்பு வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எப்பவும் போல மக்கள் கிட்டயும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகவும் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு முடி பிடிக்கிறேன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். போங்க, நான் வர்றேன். போங்க. பொதுவாகவே இந்த இடத்துல வந்து வீட்டில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. நீங்க எங்கேயுமே மற்ற கடைகள்ல பார்க்க முடியாது. அதாவது வீட்டில் லேடிஸா இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபேமிலியோட வந்து இங்க வண்டி டிப் பண்ணிட்டு காரணம் பண்ணிட்டு வாங்கிட்டு போவாங்க. அது நல்லா இருக்கும். இந்த வாழை இலையில கொடுக்குறாங்க. இந்த நல்லா தரமா இருக்கிறதுனால தான் தொடர்ந்து வர்றது. மற்ற கடைகளை விட இது ரொம்ப பெட்டரான கடை எனக்கு தெரிஞ்சு. என்ன போல தான் எல்லாருமே வர்றாங்க இங்க தொடர்ந்து. என் பேரு பிரபு. நாங்கள் மதுரையில இருந்து இங்க வந்து கட்டணம் இப்போ வந்து 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடு, நல்லா மீன் சாப்பாடு, நல்லா டேஸ்டாகவும் இருக்கு. நல்லா வந்தாலும் அன்லிமிட்டடா எவ்வளோ சாப்பிடுவோம். அதே போல வாழை இலையில போடுறாங்க. மற்ற இடத்துல எல்லாம் பார்த்து அதே போல அப்பளப்பு, பொரியல், வீட்டு சமையல் போல நல்லபடியா நல்ல ஒரு திருப்தியா இருக்கு. நல்ல டேஸ்ட்டு, நல்லா ஒரு நமக்கு எதிர்பார்ப்பதோட நல்லாவே இருக்கு. மோர், ரசம், சாம்பார் என்ன கேட்டோம்னா எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க? ஒரு வாரம் ஒரு வாரமா சாப்பிடுறீங்க. ஆனா சாப்பிடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லையா? எந்த பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. உங்க பேருக்கா? கடை பேரும் அதுதான், பார்வதி அக்கா. பார்வதி அக்கா கடை. மதியானம் எந்த நேரத்துல இருந்து எவ்வளவு நேரம் வரைக்கும் கிடைக்குமா சாப்பாடு? மத்தியானம் 12 வரைக்கும் 4 மணி வரை இருக்கும். 12ல இருந்து 4 மணி வரை இருக்கும். 20 வருஷமா நாங்க போடுறோம். சரி, எவ்வளவுக்கா ரேட் எல்லாம்? ரேட்டு சாப்பிடுறதுக்கு 50 ரூபா, பார்சல் 60 ரூபா. மீன் எப்படி போடுறாங்க அதை போட்டு போடுறோம். மற்ற ஆம்லேட் 15 ரூபா, முட்டை தொக்கு 10 ரூபா. மற்ற குழம்புல சாப்பாட்டுக்குள்ள குழம்புல எல்லாம் போட்டுருவோம். சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், அப்பளம். எந்த இடத்துலக்கா இருக்கு கடை? கோல்டன் பிளாட். கோல்டன் பிளாட், முகப்பேர். நைட்டு கடை நாங்க முதல்ல போட்டிருந்தோம். வியாபாரம் கொஞ்சம் எங்களால முடியல. அதனால நான் பகல்ல கொஞ்சம் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நாங்க மறந்து ஃபைனலா சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்புல வந்து குட்டி குட்டியா மாங்காய் நறுக்கி போட்டிருக்காங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க. சிக்கன் தொக்கு, எப்பவுமே முட்டை வந்து அவிச்ச முட்டை தான் நம்ம வாங்குவோம். இந்த வாட்டி நான் ஆம்லேட் வாங்கியிருக்கேன். அப்பளம் ஹைலைட்டே மோர் வத்தல் தான். மீன் குழம்பு வாங்கியிருக்கேன். மீன் குழம்புல பாத்தீங்கன்னா தேங்காய்லாம் மாங்காய் போட்டிருக்காங்க. குட்டி குட்டியா புளிப்பு கேட்கறது நல்லா இறங்கும். மீன் குழம்பு தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணலாம். இது தவிர வந்து ஜிலேபி மீன் இருக்கு, 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது ரேட் வந்து சைஸை பொறுத்து தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜிலேபி மீன் வாங்கல. நான் என்னோட கேமராமேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டோம். பெருசா இருக்கும் அந்த மீன் வேற. கண்டிப்பா என்னால ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்க முடியாது. யூஸ்வலா எப்பவுமே நம்ம வறுத்த மீன் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். இந்த வாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிக்கன் வாங்கியிருக்கேன். மீன் குழம்பு வந்து செம்ம ஃபிளேவரா இருக்கும் போல. ஊட்டும் போதே அந்த ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்களா? யூஸ்வலா மெட்ராஸ் மீன் குழம்பு மாதிரி இல்லாம கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியா தேங்காய்லாம் அரைச்சிருக்கு. என்ன சொல்றது, அந்த மாங்காவோட புளிப்பு வந்து நல்லா இறங்கிருக்கு. காரமும் சூப்பரா இருக்கு. இப்ப லைட்டா மழை வேற பெய்யுங்க. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியே நல்லா காரம் எல்லாம் போட்டு அந்த வெந்தயத்தோட தாளிப்பு எல்லாமே வந்து அப்படியே இருக்கு. லைக் வந்து தேங்காய் ஊத்துறது வந்து ஒரு மாதிரி ரவுண்டிங் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இல்லை, கொஞ்சமா தான் தேங்காய் ஊற்றிருக்காங்க. மாங்காய் ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ராவா சாப்பிடுறதோட இந்த மாதிரி சாம்பார்ல மீன் குழம்புல தான் இருந்துச்சுன்னா நான் மாங்காய் வந்து இங்க நாட்டு மாங்காய் போட்டுருக்காங்க. மரத்தோட மாங்காய் கிடையாது. டேஸ்ட்
மீன் குழம்பு தாங்க செம்மையா இருக்கு. இந்த குருமால தேங்காய் அரைச்சி ஊத்துற மாதிரி நிறைய ஊத்துல கரெக்டா இருக்கு. அந்த மீன் குழம்புல காரம் இதெல்லாம் சூப்பரா இருக்கு. சிக்கன் குழம்பு வந்து தனியா வச்சிருக்காங்க. சிக்கன் கிரேவி வந்து நல்லா காரமா வச்சிருந்தாங்க. சிக்கன் குழம்புல வந்து தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊத்திருக்காங்க. ஒரு செட்டிநாடு சிக்கன் ஃபிளேவர் வருது ஸ்மெல்ல. செட்டிநாடு சிக்கன் மாதிரி இது வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த தொக்கு வச்சே சாப்பிடலாம் போல. வெங்காயம், தக்காளி, சோம்பு செம்மையா இருக்கு. ஸ்ட்ரீட் ஃபுட்ல செட்டிநாடு சிக்கன் கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் தான். அந்த ஒரு ஃபிளேவரோட பண்ணிருக்காங்க. அந்த அக்கா வந்து 20 வருஷமா கடை போட்டிருக்காங்களாம். அதாவது அந்த அண்ணா தான் குக்கிங் எல்லாமே பண்றாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே தெரியுதுங்க. மீன் குழம்பா இருக்கும், சிக்கன் அவங்க எல்லாமே டேஸ்ட் தரமா இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல சாப்பிட்ற டேஸ்டே இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ரசம் ஊற்றிட்டு வந்திருக்கேன். ஆம்லேட் தான் சாப்பிட்டதே இல்லை. ஆம்லேட்டும் ரசமும் சாப்பிடலாம். இந்த ஆம்லேட்டும் ரசமும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த காம்பினேஷன் வந்து செம்மையா இருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்? எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லைங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் எப்போ ரைஸோட எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடுவேன். ரெண்டாவது பாட்டியும் கூட்டிட்டு வந்தேன். நான் மீன் நிறைய சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு மற்றதெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவதா ரசம் இருக்கும் போட்டிருக்கேன். 3 இதுலலாம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா இருந்தா நாங்களே இப்படிங்க டயட் பண்ணாம இருப்பேன். அந்த அண்ணா தான் செய்யறாங்க எல்லாமே. நம்ம 6 வயசுல இருந்து இண்டஸ்ட்ரியில இருக்காரா, ஹோட்டல்ல வேலை செஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு 20 வருஷமா கடை போட்டுருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குங்க. ஒரு லேடி சமைச்சா கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இதை வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. எங்க டிவில வச்சு அவர் வந்து இன்னும் சூப்பரா சமைக்கிறாரு. நிஜமாவே வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க அது. அவ்வளவுதான் கைஸ், நான் தட்டை காலி பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்களும் எங்கேயும் போயிடாதீங்க. நான் போய் ஒரு டீ அடிச்சு வந்துடுறேன். நாட்டெல்லாம் முடிச்சாச்சு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நடுத்தர மக்கள்ல இருந்து கூலி வேலை செய்யறவங்கல இருந்து கார்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. ஒருத்தர் சொன்னாரு ரிவ்யூல, ஆனா நான் நம்பவே இல்லை. ஆனா நான் என் கண்ணாலேயே பார்த்தேங்க. கார்ல வந்து கார ஓரமா நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு போனாரு. நிஜமாவே வந்து ஒரு தரமான ஃபுட்டு கிடைக்கும் போதுதான் எல்லா தரப்பு மக்களும் வந்து சாப்பிடுவாங்க. டேஸ்டும் செம்மையா இருக்குது. ஆனா தரத்துல வந்து எந்த விலையும் குறையிலங்க. 50 ரூபாய்க்கு வந்து இந்த அளவுக்கு தரமா கொடுத்துட்டு டேஸ்டும் கொடுக்குறாங்க, வானிலையில கொடுத்துட்டு. ஏன்னா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுனாலே நிறைய பேர் என்ன கேக்குறது என்னன்னா பேப்பர்ல கொடுக்குறாங்க ஒரு இதுல, அதை பத்தி இன்னும் ஃபுட் ரிவ்யூரும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? அவங்க கொடுக்குற காஸ்டிக்கு அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுற பட்சத்துல தான் அவங்க வந்து வாழை இலையிலையும் பேப்பர்லயும் கொடுக்குறாங்க. அதுக்கும் நாங்க சொல்றதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்க. அவங்க கொடுக்கறத நாங்க சாப்பிட்டுட்டு போறோம். நல்லது இல்லைன்னா ஹெல்த் வைஸ் வந்து, பட் அது வேற வழி இல்லை. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.